ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்திலே புதிய வருஷ ஆராதனை, பழையதும் புதிதுமான வருஷ ஆராதனைகளை கர்த்தர் அபரிதமாய் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். ஏராளமான ஜனத்தை கூட்டி சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையினாலே, பாடல்களினாலே, துதியினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்துவார். இன்றைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. அருமையான பிரதர் ரமேஷ் சொன்னது போல இந்த வருஷத்தில் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் பெருகத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் கூடி வந்து ஜெபிக்கிற நேரங்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய மத்தியில் செய்வார். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் 4 இடங்களிலே கடைசியாக சகோதரன் சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். அதே போல இன்னும் 2 நிருபங்களிலே கடைசியாக சகோதரன் சொல்கிறார். அதாவது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இனி கடைசியா இது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லும்போது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் தெரியுமா அந்த பலன் நமக்கு தேவைதற்கு என்று கேட்டால் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகப்படி. கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டால்தான், சத்துரு ரொம்ப எப்படிப்பட்டவனு கேட்டால் தந்திரசாலி. அவன் தந்திரமாய் நம்மை தன்னுடைய வலைக்குள் அகப்படுத்தத்தக்கதாக முயற்சிப்பான். ஆனால் அவன் தந்திரங்கள் என்னதென்று அறிந்து அவைகளோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அந்த பலப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் அடுத்த வசனம் திரும்ப சொல்லியிருக்கிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தரித்து கொள்ளும். ஏன் தெரியுமா? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல சேனைகளின் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அவைகளில் ஜெயிக்க, இந்த போராட்டங்கள் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆனால் அவைகளில் ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு. எப்படி? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வரும்போது, நாங்கள் பிசாசினுடைய திராணிகளுக்கு தப்பித்துக்குள்ள, அவனுடைய தந்திரங்களுக்கு தப்பித்துக்குள்ள, அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கர்த்தாவே உடைய வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட கிருபைதான். அப்படி செய்து ஒவ்வொருவரையும் பலனுள்ள விசுவாசிகளாய், தைரியம் உள்ள விசுவாசிகளாய், ஊழியம் செய்கிற விசுவாசிகளாய், கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றுகிற விசுவாசிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும். இந்த நாளுக்குரிய கிருபைகளை அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். God bless you abundantly again and again and again and again.